உச்சிஷ்ட மகா கணபதி நமக ஸ்ரீ வேலப்பதேசிகரை போற்றி என் குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்மம் விஜயகுமார். ஸ்ரீஷ்மம் ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம். அது இந்த நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரம் பார்த்துட்டு வரும்போது இதுல இந்த நட்சத்திரம் குறிப்பிட்ட முக்கிய பங்கு வகிக்குது. அதை நம்ம இங்க தெளிவா பார்க்க போறோம். பொதுவாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகம். விவசாயம் சம்பந்தப்பட்ட ஈடுபாடு இருக்கு. எதுலையுமே ஒரு புதுசா ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஈடுபாடு உள்ள நட்சத்திரம் இது. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம் மோட்டார் இடம் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் வந்து போகும் இந்த நட்சத்திரத்துக்கு. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது பொருந்தும். சரி, இந்த நட்சத்திரத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விலங்கின் தலை. இப்போ மான் அதை தான் மீன் பண்ணும், மானோட தலையை மீன் பண்ணும், தேங்காயோட கண்ணும் மீன் பண்ணும். பொதுவாக அந்த தலை அப்படின்னு சொல்லும்போதே முடிசூட்டல், பதவி ஏற்றல், தலைமை தாங்குதல், இதுக்கெல்லாம் சிறந்த இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். பொதுவாக இந்த மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த வடிவேல் காமெடியில் மிருகசீரிசமா அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது எல்லாத்துக்கும் நல்ல நட்சத்திரம் தான். பொதுவாக இது வசியத்துக்கு உண்டான நட்சத்திரம். ஆண் பெண் வசியத்துக்கு நல்லபடியாக இருக்கும். இது ஏன்னா இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வீட்டையும் புதன் வீட்டையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ பெண் ஆண் வசியத்துக்கு நல்லா இருக்கும். நிறைய காம்ப்ரமைஸுக்கு இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி டேட் குடிச்சு கொடுத்துக்கும்போது சக்ஸஸ் ஆயிருக்கு. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு. கோர்ட்டு கேஸ் போன வரைக்கும்லாம் சால்வ் ஆயிருக்கு. சரி, இப்போ கணவன் மனைவியை ஒற்றுமை ஏற்படுத்த இந்த நட்சத்திர நாள் என்று அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைதூரமாக சென்று வருதல், ஒரு ஹனிமூன் போகிறது, இந்த மாதிரிலாம் நம்ம குறித்து கொடுப்போம். அப்போ இன்னும் அது ஈர்ப்பு ஏற்படும். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டில் ஆலன் சோலி அப்படின்னு டிஷர்ட் இருக்கும் இல்லையா, அது மான் தலைமாறு இருக்கும். அந்த டிஷர்ட்டை வச்சு பல மிராக்கள் பண்ணியிருக்கேன். வேலைக்கு போகும்போது போட்டு போக சொல்லியிருக்கேன். ஒருத்தர் பார்க்கும்போது இந்த டிஷர்ட் போட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய முடிவு எடுக்கும்போது இந்த டிஷர்ட் அணிஞ்சிக்கங்க, இல்லை டிஷர்ட் கிஃப்ட் கொடுங்க, இதை மாதிரிலாம் பலது கொடுத்துருக்கேன். இப்போ டிஷர்ட்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது மாதிரி ஒரு சில காரகத்துவம் இருக்குது. பொதுவாக ஒருத்தருக்கு இந்த நட்சத்திரக்காரருக்கு ஒரு தடங்கள் ஏற்பட்டுட்டே இருந்தது. நான் என்ன சொன்னேன், திருமஞ்சன பொடி அதில் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு போங்க. இது மெயின் யூஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க கருங்காலி மாலை போடலாமா வேணாமான்னு. கருங்காலி மாலை போடுறதுக்கு எலிஜிபிலிட்டியான நட்சத்திரமே இவங்க தான். அப்போ மிருகசீரிசத்தில் ஒரு கிரகம் இல்லாமல் கருங்காலி மாலை போடக்கூடாதுன்னு விதி. இப்போ யார் கருங்காலி போட? மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருங்காலி போடலாம். உங்களுக்கு தான் அது விருச்சமே, அவங்க தான் நீங்கள் பயன்படுத்தலாம். மற்றவங்கெல்லாம் அது இப்போ கேட்குறாங்க, பட் உங்களுக்கு தான் ஆத்தன்டிக், உங்களை கேட்டு தான் போடணும். நான் ஒருத்தருக்கு இந்த நட்சத்திரம் உள்ள ஆட்களை வச்சு வாங்கியிருக்கேன். ஏன்னா அவங்க சூஸ் பண்ணி கரெக்டாக வருவேன்னு சொல்கிறதுக்காகலாம். சரி, ஸ்போர்ட்ஸுக்கு இந்த நட்சத்திரம் நல்லா இருக்கும். அது ஸ்போர்ட்ஸில் கைகள் பயன்படுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டு. ஃபுட்பால் மாதிரிலாம் வராது. இது கிரிக்கெட், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், இந்த மாதிரி விளையாட்டுகள் இது நல்லாயிருக்கும். இந்த காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு, இதை வலது காதை குறிக்கும். இப்போ காது குத்துதல், முதல்ல அந்த மூக்குத்தி போடுதல், ஆபரணம் அறிதல், இதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, காது வலிக்குது சார், த்ரோட்டில் பெயினாக இருக்குது, ஷோல்டர் பெயினாக இருக்குது, இவங்களுக்குலாம் இந்த நட்சத்திரம் அன்னைக்கு போய் ஜஸ்ட் டாக்டரை பார்த்துட்டு வாங்க, கரெக்டான வைத்திய முறை கிடைக்கும். ஒரு சுக்கிரன் இணைவுன்னு சொன்னேன். இந்த 2 செவ்வாய் இந்த 2 நட்சத்திரம் இணைக்குது. நிறைய காதல் சம்பந்தப்பட்டதுக்கு வெற்றி அடையும். சரி, இது மட்டுமா? இந்த நட்சத்திரத்துல வண்டி வாகனம் இடம் வாங்க சரியான நாட்கள் இந்த நட்சத்திரமாக இருக்கும். மாங்கல்யம் செய்யறதுக்கு நல்லபடியாக யூஸ் ஆகும். சரி, இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பைக்கு காரு இதெல்லாம் வாங்க ரொம்ப ஒருத்தர் தடங்கள் ஏற்பட்டு இருந்தது. நான் இதுக்கு சிம்பிளா ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இந்த நட்சத்திரம் அன்னைக்குப்பா நீ ஜஸ்ட்டு போய் ஒரு அப்ரோச் பண்ணிப்பாரு, பேசிப்பாரு, உனக்கு தகுந்த ரேட்டு கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி. அப்புறம் ரேட்டு அவர் கரெக்டாக அந்த டேட்டு போகும்போது இவருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கிடச்சிது. காம்ப்ரமைஸ் ஆகி சீக்கிரம் முடிஞ்சது. இப்போ இன்னொன்று இதுக்கு இன்னொரு பரிகாரம் என்ன சொன்னேன்னா, தேங்காயின் கண் அப்படின்னு சொன்னேனே, நல்லா கவனிக்கணும். தேங்காய் கண் ஒரு விஷயம் நடக்கலை, தேங்காய் குடுமியை பிச்சுட்டு தேங்காய் உடைச்சிட்டு போகும்போது சக்ஸஸ் நடக்கும். இந்த நட்சத்திர நாள் அன்று ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா, ஏன்னா தேங்காய் கண் அப்படின்னு மீன், தேங்காய் கண்ணு தெரியணும், அதுதான் கணக்கு. இப்போ குடுமியை பிச்சுட்டு தேங்காயை உடைச்சிட்டு, இந்த சபரிமலைக்கெல்லாம் போகும்போது உடைப்போம் இல்லையா, அப்போ நான் பார்க்கும்போது இது மிருகசீரிசன்னு நினச்சிக்குவேன். இப்போ அந்த அம்சத்தில் மிருகசீரிச நட்சத்திரமாக பயன்படுத்தி பல இது பண்ணலாம். அந்த நட்சத்திர நாள் அன்று எந்த ஒரு விஷயத்த நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும்னா ஒரு தேங்காயை உடைச்சிட்டு சக்ஸஸ் பண்ணுங்கள், வெற்றி உங்களுக்கு. சரி, இதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் பார்க்கணுன்னா ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், இது மாதிரி ஏதாவது கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் விளக்கங்கள் தரேன். மிக்க நன்றி.
வாழ்த்துக்கள்.